இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டிசெண்டன்ட் காம்பினேட்டரு. இப்போ நம்மளுடைய எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். நம்மளோட HTML ஸ்ட்ரக்சரை லைட்டாக உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு பேரண்ட் டிவ் இருக்குது. அதுக்குள்ளே வந்து ஒரு பேராகிராஃப், சில்ட்ரன் பேராகிராஃப் இருக்குது. அதே மாதிரி சில்ட்ரன் டிவ்வும் இருக்குது. அந்த சில்ட்ரன் டிவ்வுக்கு உள்ளே வந்து இன்னொரு பேராகிராஃப் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம கிராண்ட் சில்ட்ரன் நம்ம சொல்லலாம். ஏன்னா இது வந்து இன்னொரு கண்டெய்னருக்கு உள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு கண்டெய்னர். ஸோ ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்கன்னா இது ஒன்று விட்ட இன்னொரு குழந்தை. அதனால் அதை உள்ளே இருந்துட்டு இருக்குது கிராண்ட் சில்ட்ரன் பேராகிராஃபு. அதே மாதிரி நமக்கு வெளியே வந்து ஒரு ஆர்ஃபனும் இருக்கிறான். அதாவது இந்த டிவ்ங்கிறது வந்தீங்கன்னா பேரண்ட்டு. அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு இந்த பேரண்ட்டுக்கு வெளியே தானே இருக்குது இன்னொரு பேராகிராஃப். ஸோ இதை நான் வந்து ஆர்ஃபன்னு நான் சொல்கிறேன். இந்த டிவ் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஒரு பேரண்ட்டு இந்த பேராகிராஃப்க்கு. அண்ட் இது ஒரு எல்லாமே ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்குது, ரைட்? அண்ட் இதுக்கு வெளியே இருக்கக்கூடிய இந்த பேராகிராஃபுக்கு வந்து எந்த ஃபேமிலியும் இல்லாத மாதிரி இருக்கிறதுனால டெக்னிக்கலி பாடிங்கிறது இதோட பேரண்ட் தான். பட் இருந்தாலும் இது வந்து ஒரு ஆர்ஃபனாக நம்ம வந்து இந்த லெசனுக்காக கன்சிடர் பண்ணுவோம். இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபேமிலியாக இருக்கக்கூடிய பேராகிராஃப் டேகுக்கு மட்டும் நான் ஸ்டைல் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா, நம்ம இப்போ சிஎஸ்எஸ்ல போயிட்டு டிவ்ங்கிற எலிமெண்ட் செலக்டரை நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேரண்டோட டிவ்வை வந்து செலக்ட் பண்ணுது. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பேஸ் போடுங்க. இந்த ஸ்பேஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எந்த சில்ட்ரன் எலிமெண்ட்டை நான் செலக்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேனோ அதை நான் இதில் மென்ஷன் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் எலிமெண்ட். ஸோ நான் பேராகிராஃப்னு நான் கொடுக்குறேன். இதுக்கப்புறமா ஓப்பனிங் க்ளோசிங் கர்லி பிரேசஸ் போட்டுக்கலாம். இதில் நம்ம வந்து இப்போ ஸ்டைலை ரைட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலர் ப்ராப்பர்ட்டியை நான் ஆட் பண்ணுறேன். இதுக்கு க்ரீன்னு நான் கலர் கொடுத்து நான் சேவ் பண்ணுறேன். டிவ்ங்கிற பேரண்ட் எலிமெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பேராகிராஃப் எலிமெண்ட் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணு அப்படிங்கிறதா இதோட அர்த்தம், இன்க்ளூடிங் கிராண்ட் சில்ட்ரன். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டிவ் இருக்குது, இது பேரண்ட் எலிமெண்ட்டு. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைல்டு எலிமெண்ட் இருக்குது, அது வந்து பேராகிராஃபு. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சைல்டு எலிமெண்ட்டான டிவ் இருக்குது. அதுக்குள்ளே இன்னொரு கிராண்ட் சில்ட்ரனான பேராகிராஃப் இருக்குது, ரைட்? ஸோ இது எக்ஸாக்டாக எத்தனை லேயரில் இந்த மாதிரி இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பேராகிராஃபையும் இது செலக்ட் பண்ணி எடுக்கும். சில்ட்ரனாக இருந்தாலும் சரி, கிராண்ட் சில்ட்ரனாக இருந்தாலும் சரி, எல்லா பேராகிராஃபையும் அந்த டிவ்க்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எலிமெண்ட்டுக்குள்ளே செலக்ட் பண்ணி எடுத்துக்கும். அதான் இதோட அர்த்தம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேராகிராஃபுக்கு பதிலாக வந்து நீங்கள் இன்னும் கூட நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணலாம். லைக் கிளாஸ் நேமை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேனுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு நான் ஒரு கிளாஸ் நேம் நான் ஆட் பண்ணுறேன்னு வச்சுப்போம். ஏ அப்படின்னு ஒரு கிளாஸ் நேம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பேராகிராஃப் எலிமெண்ட் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு கிளாஸ் செலக்டர் நம்ம யூஸ் பண்ணி ஏ அப்படி போட்டு நான் சேவ் பண்ணும்போது இப்போ இதோட அர்த்தம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவ்ங்கிற ஒரு ஃபேமிலி இருக்குது. அந்த ஃபேமிலிக்குள்ளே வந்து ஏய் அப்படின்னு கிளாஸ் நேம் வச்சுருக்கக்கூடிய எல்லாரையுமே செலக்ட் பண்ணு அப்படிங்கிறதான் இதோட அர்த்தம். தேர்ஃபார் இந்த தடவை வந்து ஸ்பேனுன்னு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில்ட்ரனுக்கு வந்து இந்த ஏங்கிற கிளாஸ் இருக்கனால இதை மட்டும் இது செலக்ட் பண்ணிருச்சு. சப்போஸ் இந்த ஏங்கிற கிளாஸ் வந்து இந்த வெளியே இருக்கக்கூடிய பேரண்ட்டாக இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த எலிமெண்ட்டுக்கு நான் ஆட் பண்ணுறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஸ்டைல் அப்ளை ஆகாது. அதுக்கு ரீசன் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்டிகுலராக இதில் சொல்லியிருக்கோம், டிவ்னு இருக்கக்கூடிய பேரண்ட் எலிமெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏன்னு கிளாஸ் வச்சுருக்கக்கூடிய எந்த எலிமெண்ட்டையும் நீ செலக்ட் பண்ணி அதுக்கு நீ கலர் கொடு அப்படின்னு. சின்ஸ் இந்த பேராகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரண்ட்டுக்குள்ளே இல்லை, வெளியே இருக்கிறதுனால இதை மட்டும் இதை அவாய்ட் பண்ணிடுச்சு. ஸோ இது வந்து பர்டிகுலராக ஒவ்வொரு செக்ஷனாக நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் ஸ்டைல் பண்ணதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு சூப்பரான ஒரு விஷயம். இதனால நம்மளோட வேற எலிமெண்ட்டுக்கு எந்த கலரும் போய் அஃபெக்ட் ஆகி நம்மளோட ஸ்டைலை வந்து மெஸ்ஸி ஆகாமல் பர்டிகுலராக ஒரு சில செக்ஷனுக்கு மட்டும் நமக்கு அந்த ஸ்டைலை நமக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக அப்ளை பண்ணி நமக்கு அது சூப்பரான ஒரு ஸ்டைலை நமக்கு யூனிக்காக கொடுக்கும். அதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம்.